வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏகிப் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி டெலகிராம் சேனல் நான் சொல்லியிருந்த மாதிரி நம்மளோட கிளாஸ் ஷெடியூல் டீட்டெயில்ஸ் அதை பற்றி தான் கம்ப்ளீட் வீடியோவாக அதில் பார்க்க போகிறோம். ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஃபார் எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்குனா ஆர்ஆர்பி என்டிபிசி 2024 இருக்கும், குரூப் 2A மெயின்ஸ் 2025க்குமான டெஸ்ட் பேட்ச்சு, ஆன்லைன் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ், ஷெடியூல் வித் ஸ்டடி பிளான். ஓகேவா, ரைட். நம்மளோட டெஸ்ட் எல்லாமே சிபிடி தான். ஆல்ரெடி ஒரு ஃப்ரீ டெஸ்ட் ஒன்று நான் கொடுத்துருந்தேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் எழுதி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது, ஃபீ டீட்டெயில்ஸ் எவ்வளவு, எல்லாத்தையும் அதில் நான் சொல்ல போகிறேன், ரைட். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்றே ஒரு நியூஸ் வந்துருந்தது டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து. குரூப் 2A மெயின்ஸ், ரைட். அவங்க ப்ரிலிம்ஸோட ரிசல்ட்டை டிசம்பர்னு சொல்லியிருந்தாங்க. டென்டேட்டிவ் மந்த் வந்து டிசம்பர்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே சொன்னது தான், எக்ஸாம்லேருந்து 3 மந்த்தில் 2 to 3 மந்த்ஸில் நாங்கள் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் டிசம்பரில் வந்தது அப்படின்னா அவங்க டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் மெயின்ஸ் எப்போ சொல்லியிருக்காங்கன்னா ஃபெப்ரவரி சொல்லியிருக்காங்க, Feb 2025 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அதுதான், February to March இந்த கேப்பில் குரூப் 2A மெயின்ஸ் நடந்துடும். ஓகேவா, அப்படியே பேரலாக ஆர்ஆர்பி என்டிபிசி பிளான் பண்ணோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு டென்டேட்டிவ் மந்த் வந்து நெக்ஸ்ட்டு ஜூனாக இருக்கலாம், அதாவது ஜூன் 2025 இருக்கலாம். ஏன்னா அவங்க வரிசையாக எக்ஸாம்ஸ் நடத்திட்டே வரணும். ஏஎல்பியில் ஸ்டார்ட் பண்ணி அவங்க நிறைய எக்ஸாம்ஸ் நடத்த வேண்டியது இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக நெக்ஸ்ட்டு ஜூன் போயிடலாம். ஓகேவா, ஸோ ஜூனில் தான் சிபிடி 1 நடக்கும், ரைட். இது போக டிசம்பரில் டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானருமே ரிலீஸ் ஆகலாம். ஸோ நீங்கள் இந்த 3 மந்த்ஸை வச்சு தான் அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு இருக்க போகுது, ரைட்டா. ஸோ இந்த 3 மந்த்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கான கிளாஸ் ஷெடியூலு, டெஸ்ட் ஷெடியூல் தான் இப்போ அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஆல்ரெடி டெஸ்ட் ஷெடியூல் வந்து நான் டெலாம் சேனல்லே முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தேன், ரைட். அதோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இதில் இருக்க போகுது. ஸோ இந்த டெஸ்ட் ஷெடியூல் அண்ட் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட்டில் கிளாஸும் இருக்க போகுது, டெஸ்ட்டும் இருக்க போகுது. போத் வந்து ஆன்லைன் மோடு தான். ஓகேவா, இதில் என்னென்ன கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னா கம்ப்ளீட் கிளாஸஸ், ரைட்டா. எதுக்கு அப்படின்னா ரீசனிங்கு, ஆப்டிடியூட். ரீசனிங் வந்து 2 எக்ஸாமுக்குமே, ரைட். குரூப் 2A மெயின்ஸுக்கும் என்டிபிசிக்கும். அதே மாதிரி ஆப்டிடியூட் வந்து என்டிபிசி ஃபர்தர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சியோட எல்லா எக்ஸாம்ஸுக்குமே, ரைட். இந்த பிளானில் தான் பிளான் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக கிளாஸஸ் இருக்கும், பேசிக் கான்செப்ட்லேருந்து ஹை லெவல் சம்ஸ் வரைக்குமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இப்போதைக்கு 70+ ஆன்லைன் கிளாஸஸ், ஒரு கிளாஸ் வந்து மினிமம் 1.5 மணி நேரம் இருக்கும், ரைட்டா. தென் கிளாஸஸ் வந்து லைவ் கிளாஸஸும் இருக்கும், ரெக்கார்டட் கிளாஸஸும் இருக்கும். மேக்ஸிமம் வீக்கெண்ட் எல்லாமே லைவ் கிளாஸஸாக தான் இருக்கும். வீக்கெண்ட் வந்து ஃபுல்லாக லைவ் கிளாஸஸ் தான் இருக்கும். ஒருவேளை உங்களால் லைவ் பார்க்க முடியலன்னா நீங்கள் ரெக்கார்டட் பார்த்துக்கலாம். ஓகேவா, அது போக ரிவிஷன் கிளாஸஸ்ஸு, டவுட் கிளாரிஃபிகேஷன் கிளாஸஸ் அப்படின்னு ஃப்ரீக்வன்சி, ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் அதையும் அட்டன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ரிவிஷன் கிளாஸஸ் வந்து லைவாக தான் இருக்கும், ரைட். அதே மாதிரி நீங்கள் மொபைல் ஆப்பில் அல்லது வெப்சைட்டில் எப்போனாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். எனி டைம் அது வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ரெக்கார்டட் கிளாஸுமே ஓப்பனில் தான் இருக்கும், டெஸ்ட்டும் ஓப்பனில் தான் இருக்கும், ரைட். தென் அடுத்து வந்து வேலிடிட்டி. இப்போதைக்கு நாங்கள் பிளான் பண்ணிக்கிறது வந்து ஆர்ஆர்பி என்டிபிசியோட சிபிடி 2 எக்ஸாம் வரைக்கும் இந்த கோர்ஸ் வந்து வேலிட் ஆகும். ஓகேவா, சிபிடி 2 வர்றதுக்கு இன்னும் எப்படியும் ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆகும். அது வரைக்கும் இந்த கோர்ஸ் வேலிட்டில் தான் இருக்கும். நீங்கள் எப்போனாலும் வீடியோ பார்த்துக்கலாம், எப்போனாலும் டெஸ்ட் எழுதிக்கலாம். அந்த சிபிடி 2 எக்ஸாம் வர்ற வரைக்குமே டெஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கோம். ஓகே, இது வந்து பேசிக் வேலிடிட்டி, ரைட். அதுக்கப்புறம் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எதுக்கு அப்படின்னா ஜென்ரல் நாலேஜுக்கு, கரண்ட் அஃபேர்ஸுக்கு, ரீசனிங்குக்கு, ஆப்டிடியூடுக்குன்னு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம், ரைட்டாக. அதுபோக ப்ராக்டிஸ் மெட்டீரியல்ஸும் வந்துடும். இந்த கோர்ஸில் 70+ டெஸ்ட்ஸ். இது வந்து 70ங்கிறது தான் இப்போ போட்டோ டீட்டெயில் வச்சு தான் சொல்கிறேன். கண்டிப்பாக 100க்கு மேலே டெஸ்ட்டு கிடைக்கும், ரைட்டாக. எல்லா டெஸ்ட்டுமே பரீட்சையில் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்களோ அதே பேசிஸில் தான் இருக்கும். எல்லா டெஸ்ட்டுமே ஆன்லைன் தான், சிபிடி தான், ரைட்டாக. அதே மாதிரி நம்மளோட ஆஃப்லைனில் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஆன்லைன் தான், நோ ஆஃப்லைன் கிளாஸஸ், ரைட். இப்போ இந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறதுல டிஎன்பிஎஸ்சிக்கும் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் உண்டு, ஆர்ஆர்பிக்கும் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் உண்டு. நீங்கள் தனித்தனி ஃபோல்டர்லேயே இருக்கும் அது, ரைட்டாக. இப்போ டிஎன்பிஎஸ்சி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர் வேறு மாதிரி இருக்கும், ஆர்ஆர்பி வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வேறு மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும்,
வேறு மாதிரி ஜிஎஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கும். ரீசனிங்கும் ஆப்டிடியூடும் சேம் அப்படிங்கிறதுனால இது ரெண்டுக்கும் காமன் மெட்டீரியல் தான், ரைட். அது போக 2 எக்ஸாமுக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டாபிக் வைஸாக உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா, ஃப்ரீயாக. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட்-ஆன்ஸ், ரைட். இப்போ கிளாஸும் டெஸ்ட்டும் இந்த பேசிஸில் தான் நடக்க போகுது, ரைட். இதில் ரீசனிங் டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸ் ஷெடியூல். ரீசனிங்கில் மொத்தம் வந்து 70 டெஸ்ட் இப்போதைக்கு. இது வந்து டெஸ்ட் பேட்ச், ரைட். இது வந்து டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல், ரைட். இப்போ இந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த டாபிக்ஸ் எல்லாம் டிஎன்பிஎஸ்சிக்கும் காமன், என்டிபிசிக்கும் காமன். அப்போ அது ரெண்டுக்கும் பொதுவாக தான் ஒரு டெஸ்ட்டாக இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். அனாலஜியில் ஸ்டார்ட் பண்ணி அனாலஜி, கிளாசிஃபிகேஷன், கோடிங், டிகோடிங், ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அனாலஜியில் 3 டெஸ்ட் இருக்குது, கிளாசிஃபிகேஷனில் 3 டெஸ்ட், கோடிங் டிகோடிங் இதுக்கு மட்டும் 3 டெஸ்ட், மீதெல்லாம் 2 அப்படின்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ அனாலஜியில் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி கோடிங் டிகோடிங்கில் டைப்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி, மினிமம் ஒரு 5 to 7 டைப்ஸாக இருக்கும். அப்போ அதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் நீங்கள் இந்த பேசிக் கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்து ஒரே மாதிரி தான் போகும், அதில் நிறைய டைப்ஸ் இருக்காது. அதனால தான் 2 டெஸ்ட், அடுத்து எல்லாமே 2 டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எவ்ரி டெஸ்ட் கண்டைன்ஸ் 40 கொஸ்டின்ஸ், ஓகேவா. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே 40 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ எல்லா டாப்பிக்குமே, இதில் எந்த டாப்பிக்குமே விட்டு போயிருக்காது, ரைட்டா. இது வந்து டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல் அப்படிங்கிறதுனால கிளாஸஸ் வந்து இந்த டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த டெஸ்ட் வந்து எப்படி வருதோ அதை பேஸ் பண்ணி தான் கிளாஸஸ் இருக்கும், ஓகேவா. இப்போ இந்த டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அனாலஜி அப்படின்னா கிளாஸோட ஃபர்ஸ்ட் கிளாஸும் அனாலஜியாக தான் இருக்கும். அப்போ அனாலஜியில் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் அனாலஜி டெஸ்ட் நீங்கள் எழுதுவீங்க. இந்த டேட் வந்து டென்டேட்டிவ் டேட் வந்து இன்னும் நான் ஃபைனலைஸ் பண்ணல. இது டென்டேட்டிவ் டேட். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து அக்டோபர் 9க்குள்ளே ஸ்டார்ட் ஆயிடும், ஓகே. 9க்குள்ளே ஸ்டார்ட் ஆயிடும். இதே ஆர்டரில் தான் கிளாஸஸும் போகும். கோடிங் டிகோடிங் அதில் டைப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அடுத்து ரிலேஷன்ஷிப் கான்செப்ட், பசில், டைஸ் இந்த ஆர்டரில் தான் போயிட்டே இருக்கும். இப்போது அடுத்தது 26லேருந்து எல்லா டாப்பிக்குமே இருக்கும். வெரிஃபிகேஷன் ஆஃப் 2000 ஸ்டேட்மெண்ட், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ், கேலண்டரோட சேர்த்து கிளாக்கு, பெர்முடேஷன் காம்பினேஷன், இன்சர்ட்டிங் தி மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், இது எல்லாத்துக்குமே 40 கொஸ்டின். எல்லா டெஸ்ட்டுக்குமே 40 கொஸ்டின், ரைட்டா. ஸோ மொத்தமாக இப்போதைக்கு 70 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். அதில் 10 ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது, ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டிசம்பர் 17 ரைட்டா, டிசம்பர் 17 ரீசனிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ரீசனிங் வந்து டிசம்பர் 17 முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த டைமில் குரூப் 2 ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் வரும், ரைட்டா. அப்போ ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ரீசனிங் அப்படிங்கிற ஒரு ஹியூஜ் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி படித்த ஜிஎஸ்ஐயும் ஆல்ரெடி படித்த லாங்குவேஜை ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த ரீசனிங்கை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உறுதியாக நீங்கள் 2A கிளியர், 2A மெயின்ஸ் வந்து கிளியர். அதே மாதிரி என்டிபிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் ஒரு 3 மாதத்தில் நீங்கள் ரீசனிங்கை முடிச்சிருவீங்க. இதே மாதிரி தான் ஆப்டிடியூடுக்கு ஒரு ஷெடியூல் இருக்குது, ஆப்டிடியூடை முடிச்சிருவீங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ரிவிஷனும் ப்ராக்டிஸும் மட்டும்தான், ரைட்டா. இந்த டெஸ்ட் இருக்குல்ல, இப்போ இந்த 40 கொஸ்டின் இருக்குல்ல, இந்த 40 கொஸ்டினுக்கு நான் வந்து 1 hour டைம் கொடுக்க போகிறேன், ரைட்டா. எதுக்கு 1 hour கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கான்செப்டில் தெளிவாகணும். இப்போ நிறைய பேர் இந்த டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. இப்போ ஃப்ரீயாக ஒரு டெஸ்ட் நான் போட்டிருந்தேன் சிபிடியில். அதில் நிறைய பேர் வந்து ஃபுல் 1 hour எழுதியிருக்கீங்க. நான் ரிப்போர்ட் எடுத்திருந்தேன், ஒரு 170 பேருக்கு மேலே எழுதியிருந்தீங்க. ஒன் hour எழுதி நிறைய பேர் வந்து 20 கொஸ்டின் 25 கொஸ்டினை தான் பார்த்துருக்கீங்க. மீதி இருக்க 15 கொஸ்டினை பார்க்கவே இல்லை. அதுலேயுமே நிறைய தப்புகள் இருக்குது, ரைட். அப்போ அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கான்செப்டில் தெளிவாகி 40 கொஸ்டின் அட்டன் பண்ண பழகணும். தென் அதுக்கப்புறம் மெதுவாக டைமை குறைச்சிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே தெரியும் டைம் 1 hourலாம் உங்களுக்கு தேவைப்படாது, அதுவே தானாக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ 1 hourல நீங்கள் 40 கொஸ்டின் சால்வ் பண்ண கற்றுக்க போகிறீங்க. தென் அதுக்கப்புறம் என்டிபிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண கற்றுக்க போகிறோம், ரைட்டா. ஸோ இது ரீசனிங்கான கம்ப்ளீட் ஷெடியூல். மொத்தம் 70 டெஸ்ட்டு, கிட்டத்தட்ட 70 கிளாஸ் இருக்கும், ரைட்டா. அந்த ஆப்டிடியூட் வந்து ஃபார் போத் ஆர்ஆர்பி அண்ட் டிஎன்பிசி தான். ஆர்ஆர்பி அண்ட் டிஎன்பிசி நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து ஆப்டிடியூடுக்கு கான்சன்ட்ரேட்டே பண்ணுறது இல்லை, விட்டுறீங்க, எழுதுறது இல்லை உருப்படியா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் இருக்கிற பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் ஆப்டிடியூட் கிளாஸு. இந்த ஆப்டிடியூட் கிளாஸுக்கு அப்புறம் நான் ஆப்டிடியூட்னால தான் ஃபெயில் ஆனேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இருக்கக்கூடாது. நான் பாஸ் ஆனது காரணம் ஆப்டிடியூட்னு இருக்கலாம், ஆனால் ஆப்டிடியூட்னால ஃபெயில் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டே இருக்கக்கூடாதுன்றதுனால தான் இந்த ஷெடியூல் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே ஸ்டார்ட் ஆயிரும். டேட் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. டெஸ்ட்டுக்கான டேட் வந்து அதே அக்டோபர் 9 ஸ்டார்ட் ஆயிரும். கிளாஸஸ் வந்து ஃப்ரம் சண்டே, ரைட்டா. ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் வரிசையாக பேசிக் கான்செப்ட் இருந்து சிம்பிளிஃபிகேஷன்ஸ் மட்டும் 6 கிளாஸ், ரைட்டா. ஈச் கிளாஸ் 1.5 hours.
அப்போ சிம்பிளிஃபிகேஷனில் உங்களுக்கு தெரிய வேண்டிய எல்லா பேசிக் கான்செப்ட்டுமே தெரிஞ்சிடும், ரைட். தென் அடுத்து ஒவ்வொரு டாபிக் HCF LCM பர்சன்டேஜ் ரிவிஷன் கிளாஸ், அந்த 3 டாப்பிக்கும் சேர்த்து ஒரு ரிவிஷன் கிளாஸு, ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், ஏஜஸ், டைம் அண்ட் ஒர்க்கு. அதாவது டாபிக் ஏற்ற மாதிரி கிளாஸோட கவுண்ட் மாறும். இப்போ டைம் அண்ட் ஒர்க்குக்கு வந்து 4 கிளாஸ், ஆனால் ஆவரேஜுக்கு 2 கிளாஸ் தான், ஏன்னா கான்செப்ட்ஸ் வந்து கம்மி, ரைட்டா. அதுக்கேற்ற மாதிரி தான் கிளாஸஸ் இருக்கும். தென் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் 4 கிளாஸு, SICI 3 கிளாஸு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 2 கிளாஸு, மென்சுரேஷன் 4 கிளாஸு, மென்சுரேஷன் 3D 4 கிளாஸ், அல்ஜிப்ரா 3 கிளாஸு, தென் ட்ரிகனாமெட்ரி 4, ஜாமெட்ரி 5, ஜாமெட்ரி 6. ஏன்னா இதெல்லாம் வந்து புதுசு. ட்ரிகனாமெட்ரி, ஜாமெட்ரி, அல்ஜிப்ராலாம் NTPCயில் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். இதுலேருந்து 2 வந்துடும். ஆனால் TNPCக்கு இந்த டாபிக்ஸ்லாம் தேவையில்லை. ஆனால் நீங்கள் கற்று வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, ரைட்டா. நல்லா யூஸ் ஆகும் உங்களுக்கு, ரைட்டா. தென் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, டேட்டா இன்டர்பிரேஷன், இதுதான் வந்து மேக்ஸுக்கானது. அகைன் இதுலேயுமே 70 கிளாஸஸ், 70 இது வந்து கிளாஸ் 70 கிளாஸஸ் ப்ளஸ் ஒவ்வொரு டாபிக் 2-3 டெஸ்ட்னா மினிமம் 80+ டெஸ்ட்ஸ் இருக்கும், ஓகேவா. இது ஆப்டிடியூடுக்கு, ரைட். எல்லா டாப்பிக்குமே இதில் கவர் ஆயிரும், எல்லா டைப்பும் எல்லா மாடலும் இதில் கவர் ஆயிரும். அகைன் இதில் இருக்கிறது தான் கிளாஸ், எப்படி தான் இருக்காது, இதோட எக்ஸ்ட்ரா தான் கண்டிப்பாக கிளாஸஸ் இருக்கும், இதோட கம்மியாக இருக்காது, உறுதியாக நான் சொல்கிறேன். இப்போ இதில் நான் சொல்லியிருக்கிறத விட எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் உங்களுக்கு உறுதியாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா டெஸ்ட் உறுதியாக இருக்கும். அதனால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ நான் உங்களுக்கு கிளாஸஸும் டெஸ்ட்டும் தரேன், ரைட்டா. ஸோ இப்போது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில் மட்டும் நான் சொல்லிவிட்டு அடுத்து ஃபீஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்ற டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ இப்போது நீங்கள் கோர்ஸ் வந்து இன்னையிலேருந்து லைவ் ஆகும், ரைட்டா. இன்னைக்கு டேட் வந்து ஸோ இன்னைக்குலேருந்து லைவ் ஆகுது. செப்டம்பர் 27லேருந்து நீங்கள் வந்து கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா. இன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இப்போது டீட்டெயில்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து சண்டே லைவ் கிளாஸ், போத் ஆப்டிடியூடுக்கு ஒரு கிளாஸும் ரீசனிங்க்கு ஒரு கிளாஸும் சண்டே மார்னிங் இருக்கும், ஓகேவா. சண்டே மார்னிங் இல்லை சண்டே ஆஃப்டர்நூன் இருக்கும். நீங்கள் ஆப்லேயே அட்டன் பண்ணிக்கலாம், ரைட். ஆப்லேயே அட்டன் பண்ணிக்கலாம். நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்லேயே ஓப்பன் ஆகும். நீங்கள் ஆப்லேயே கிளாஸ் கவனிச்சிக்கலாம். ஆப்டிடியூடுக்கு ஒரு கிளாஸும் ரீசனிங்க்கு ஒரு கிளாஸும் இருக்கும், ரைட். இது ஃபஸ்ட்டு கிளாஸு. தென் அதுக்கப்புறம் மண்டேலேருந்து ரெக்கார்டட் கிளாஸ், டெய்லி ஒரு கிளாஸ், ஓகேவா. ரெக்கார்டடாக ஆப்பில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது உங்களோட கோர்ஸில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும், நீங்கள் அதை எழுதிக்கிட்டே இருக்கலாம். இது போக அக்டோபர் 9லேருந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிடும். டெஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆயிரும். அதுலேருந்து அப்படியே வரிசையாக அப்லோட் ஆகிட்டே இருக்கும். டெஸ்ட் டெய்லி ஒரு டெஸ்ட் அல்லது 2 டெஸ்ட் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதை எழுதிக்கிட்டே இருக்கலாம், ரைட். எதுக்கு கிளாஸுக்கும் டெஸ்ட்டுக்கும் இவ்வளோ கேப் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கான்செப்டை கற்றுக்கிட்டு படிக்க ஆரம்பித்தா தான் டெஸ்ட் எழுத முடியும், ரைட்டாக. ஃபஸ்ட்டே டெஸ்ட்டை போட்டுட்டு கான்செப்ட் தெரியலனா வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் ஃபஸ்ட்டே கான்செப்ட், தென் அதுக்கப்புறம் டெஸ்ட்டு. அகைன் டெஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் பெரிய வேலை இருக்குது. ஏன்னா நிறையா டெஸ்ட்டு கொடுக்குறதுனால கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணணும், அது போக பைலிங்குவலாக ரெடி பண்ணணும், அதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு பெரிய வேலை இருக்குது. அதனால தான் டெஸ்ட்டு கொஞ்சம் தள்ளி கொடுக்குறேன். ஸோ கிளாஸஸ் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகும். கிளாஸஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க, தென் அதை பேஸ் பண்ணி டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க, ரைட்டா. இப்படி தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து வர்ற சண்டே, தென் மண்டேலேருந்து டெய்லி ஒரு கிளாஸ், ஓகேவா. ரெக்கார்டடாக இருக்கும். வீக்கெண்ட் மேக்ஸிமம் சாட்டர்டே அண்ட் சண்டேஸில் நான் லைவ் கிளாஸஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா லைவ் கிளாஸஸ் தான் நல்லாயிருக்கும், இன்ட்ராக்டிவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ லைவ் கிளாஸஸ் சாட்டர்டே அண்ட் சண்டே கொடுக்குறேன். வீக் டேஸ் நான் வேலைக்கு போயிடுறதுனால என்னால் அதை பண்ண முடியாது. வீக்கெண்ட்ஸில் லைவ் கிளாஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா. முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபீஸ் எவ்வளவு? ஃபீஸ் வந்து 2 கோர்ஸ் இருக்கும் இல்லையா. ஆப்டிடியூட் நான் முன்னாடியே டெலகிராம் சேனல்லே சொல்லியிருந்தேன். ஆப்டிடியூட், ரீசனிங் ரெண்டுக்குமே கிளாஸும் உண்டு, டெஸ்ட்டும் உண்டு, தனித்தனியாக உண்டு. தனித்தனி கோர்ஸ் ரெண்டுமே, கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட்டு. ஸோ இது ரெண்டுக்குமே ஃபீஸ் எவ்வளோனா 799 ப்ளஸ் ஜிஎஸ்டி, ரைட்டாக. கிட்டத்தட்ட 812 ருபீஸ் வரும், 812 ரூபா வரும் கோர்ஸு. இதுக்கும் அதே ப்ரைஸ் தான், 799 ப்ளஸ் ஜிஎஸ்டி 812 ரூபா வரும், ரைட். கம்ப்ளீட் கோர்ஸோட மொத்த ப்ரைஸ் வந்து 812 ரூபா, ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸில் இவ்வளோ கிளாஸ் இவ்வளோ டெஸ்ட்டு யாருமே தரலன்னு நினைக்கிறேன், ரைட்டாக. நான் நிறைய பார்த்துட்ருக்கேன். குரூப் 2 மெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா
20,000 30,000 40,000 கேட்குற இன்ஸ்டியூட்லாம் இருக்காங்க. எதுக்கு அவ்வளோ கேட்குறாங்கன்னே தெரியல. ஆன்லைனில் பண்ணுறவங்க கூட 5,000 10,000 கேட்குறாங்க. ரைட். ஸோ அவங்க கூட 30 டெஸ்ட் 40 டெஸ்ட் தான் தருவாங்க. இதில் வந்து நீங்கள் 100க்கு மேலே டெஸ்ட் எழுதலாம், கண்டிப்பாக இருக்கும். இது எதுக்கு இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த ப்ராக்டிஸ், இந்த ப்ராக்டிஸ் சிபிடி ப்ராக்டிஸ். சிபிடி ப்ராக்டிஸ் இல்லாமல் நீங்கள் வெறுமனையாக படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உறுதியாக படித்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதனால ரொம்ப ரிஸ்க் சிபிடி. சிபிடி ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இவ்வளோ டெஸ்ட்டு. ரைட். இவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் தரமாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ரைட். இருக்கிறதுலே கம்மியான ப்ரைஸ். இதுவுமே வந்து எதுக்காக இந்த ஃபீஸ் இவ்வளோ நாள் வந்து 1 இயர், லாஸ்ட் 1 இயராக டெலகிராம் சேனல் எல்லாமே ஃப்ரீயாக தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஃபீஸ் வாங்குறதுக்கான காரணம் வந்து இதில் ஒரு மணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நான். ரைட். இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணது, ஆப் கிரியேட் பண்ணது, இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மணி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த மணியை நான் திருப்பி அடைக்கணும். எல்லாமே கடன் தான். அதெல்லாம் திருப்பி அடைக்கணும். அது போக எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 பேர் இதுக்கு தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கொஸ்டின் எடுக்க, அலைன் பண்ண, அப்லோட் பண்ணணும்னு ஒரு சில பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒரு பர்டிகுலர் மணியாவது கொடுக்கணும். கொடுக்கலன்னா அவங்க அடுத்து ஒர்க் பண்ணி தர மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சனல் ரீசன்ஸ் இருக்குது. ரைட். இதில் நான் ஒன்று தெளிவாக சொல்கிறேன், பணம் சம்பாதிக்கிறது நோக்கம் கிடையாது. ஆனால் இந்த பணம் இல்லாமல் என்னால் ஒர்க்கும் பண்ண முடியாது. அதனால தான் இந்த ஃபீஸ். ஸோ முடிஞ்ச அளவு பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் லோவஸ்ட் இன் தி மார்க்கெட். இதுக்கு கீழே யாருமே இவ்வளோ அக்கௌண்ட் தர மாட்டாங்க. ஓகேவா. இதுக்கு கீழே நீங்கள் போனீங்கன்னா வெறும் டெஸ்ட் மட்டும் கிடைக்கும், கிளாஸ் கிடைக்காது. கிளாஸ்ன்னு போயிட்டாலே ஹை காஸ்ட் போயிடுது. நான் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் ஃபீஸு. ரைட். ஃபீஸுக்கான ரீசனை நான் சொல்லிட்டேன். தென் எப்படி ஜாயின் பண்ணுறது? 2 வேலை ஜாயின் பண்ணலாம். ஒன்று வந்து வெப்சைட். நம்ம வெப்சைட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதாவது acubacademy.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா டாப் ரைட்டில் கோர்சஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். ரைட்டா. டாப் ரைட்டில் கோர்சஸ்னு ஒரு காலம் இருக்கும். அந்த கோர்சஸ்க்குள்ளே போனீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு 2 கோர்ஸ் லைவ்ல இருக்கும். ஆப்டிடியூடுக்கு ஒரு கோர்ஸும் ரீசனிங்கில் ஒரு கோர்ஸும் லைவ்ல இருக்கும். இது ரெண்டையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பை ஆப்ஷன் கேட்கும். பை ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பை கொடுத்ததும் அது பே பண்ணுறதுக்கான லிங்க்குள்ளே போகும். ரோசர் பே அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போகும். நீங்கள் அதில் போய் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஃபோன்பே, ஜிபே எதில் வேணால் பே பண்ணிக்கலாம். ரைட்டா. பே பண்ணும்போது உங்களுடைய ஃபோன் நம்பரும் மெயில் ஐடியும் கரெக்டாக கொடுங்க. நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா பே பண்ணதுக்கப்புறம் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த இன்வாய்ஸை வச்சு தான் நீங்கள் பே பண்ணது கன்ஃபார்ம் ஆகும். தென் இன்கேஸ் இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாவது சிக்கல் வருது, ஆப் ஆக்சஸ் பண்ணுறதுல அல்லது டெஸ்ட் ஆக்சஸ் பண்ணுறதுல சிக்கல் வருதுன்னா இந்த ஸ்லிப்பை வச்சு தான் ஃபர்தராக எல்லாத்தையுமே கிளியர் பண்ண முடியும். அதனால் அந்த பில்லை கவனமாக வச்சுக்கோங்க. ரைட்டாக. வெப்சைட் மூலமாக எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் ஆப் போனீங்கன்னா ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பில் ஸ்டோர் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். கீழே பாட்டமில் ஸ்டோர்னு ஒரு காலம் இருக்கும். அந்த ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னா பர்ச்சேஸில் வரிசையாக டெஸ்டஸ் இதெல்லாம் அவைலபிளாக இருக்கும், கோர்சஸ் அவைலபிளாக இருக்கும். அதை காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் பே பண்ணது உடனேயே நீங்கள் கோர்ஸுக்குள்ளே ஜாயின் பண்ணிடுவீங்க. கோர்ஸில் இருக்கிறத நீங்கள் அக்சஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேவா. இதுதான் ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். வெப்சைட்டோட லிங்க்கையும் ஆப்போட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னையிலேருந்து கோர்ஸ் லைவ் ஆகுது. சண்டேலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிரும். தென் மண்டேலேருந்து டெய்லி ஒரு கிளாஸ் ரெக்கார்டடாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆப்பில் அப்டேட் ஆகிற எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே காட்டிடும். நான் எது அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே காட்டிடும். ஸோ அதில் நீங்கள் பார்த்து படிக்க ஆரம்பிக்கலாம். ரைட். இந்த ஷெடியூலையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ரொம்ப டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். கால் கூட பண்ணலாம். டெலகிராமில் நம்பர் இருக்கும். எடுத்து டீட்டெயிலாக பேசிக்கலாம். ஓகேவா. எல்லாருமே நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.